கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்திற்காக நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுகிறான், ஆபத்து நாட்களில் பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த கால்வேளையில் தேவ ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதங்களில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆபத்து நாளில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆபத்து நாட்கள், அந்த நாட்களில் கர்த்தர் நம்மை, தம்முடைய பிள்ளைகளை காத்து பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல போராட்டங்களை யாக்கோபு சந்தித்தாலும் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுத்தார். ஆபத்துகள் வந்தது, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருந்தார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அருமையான தேவ பிள்ளையை, பலவிதமான ஆபத்துகள் இந்த உலகத்தின் மக்களை சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபத்தான செய்திகள், ஆபத்தான நிகழ்வுகள் அனுதின வாழ்க்கையில நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் பயமின்றி விக்கிரமின்றி வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு செவி கொடுக்க ஆரம்பியுங்கள். அதைவிட மேன்மையான காரியம் எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுப்பதற்கு ஜெபத்தில், அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பியுங்கள். வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பியுங்கள். வசனம் உங்களோடு கூட பேசும். வசனத்தை நீங்கள் தொடும் பொழுது இயேசு உங்களை தொடுவார். நிச்சயமாக ஆபத்தில் பயப்படாமல் அமைதியாக இருக்கும்படியான கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றிக் கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய அனுதின வாழ்க்கை பலவித போராட்டங்களப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. விக்கினமின்றி ஆபத்தில் பயப்படாமல் அமைதியாய் இருக்கும்படியாய் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இந்த நாளில் அமைதியை கொடுங்க. உம்முடைய சமாதானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய அன்பினால் நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.